நீங்களாம் எப்படி இருக்கீங்க? பொங்கல் பண்டிகை நல்லா கொண்டாடுனீங்களா? உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த தை திருநாளில் நீங்களாம் நல்லா படித்து நல்ல பேர் வாங்கணும்னு உங்களை நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன். இன்றைக்கி நான் என்ன கதை சொல்ல போகிறது தெரியுமா? ஒரு ஆட்டுக்குட்டியும் ஒரு சிங்கமும் பற்றிய கதை. ஒரு ஊரில் ஒரு மலை உச்சி இருந்ததாம். அந்த மலை உச்சி மேலே நிறைய புல்வெளி இருந்ததாம். அங்கே பெரிய ஆடு புல்லெல்லாம் சாப்பிட்டு இருந்ததாம். நல்லா குண்டாக சாப்பிட்டு கொழுத்து இருந்ததாம். அந்த மலைக்கு கீழே அந்த வழியாலோ சிங்கம் வந்துதான். இந்த சிங்கம் என்ன பண்ணித்தான், அந்த மலை உச்சியில் ஆடு இருக்கிறது பார்த்தோன்னே, பெருசாக இருக்க ஆடு, நம்ம அடித்து கொன்று சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணித்தான், ஒரு பிளான் பண்ணித்தான் அதை அடிக்கிறதுக்கு. அது என்ன பண்ணித்தான், ஆடு ஆடு எதுக்கு நீ மேலே உட்காந்து சாப்பிட்டுன்னு இருக்க, மேலே இருக்க, நீ என்ன பண்ணு, நீ கொஞ்சம் கால் தடுக்கினா கூட நீ கீழே விழுந்துருவ, அதனால் நீ கீழே வந்துடு, இங்கேயும் நிறைய புல்லுலாம் இருக்குது, நீ எப்போ வேணாலும் சாப்பிட்லாம், நாலு பூரா சாப்பிட்டுட்டே இருக்கலாம் அப்படின்ட்டான். இந்த ஆட்டுக்கு தெரிஞ்சு போச்சான், இது மாதிரி இந்த சிங்கத்துக்கு உணவு தேவை, அதனால தான் நம்மளை கூப்பிட்றது, நம்மளை சாப்பிட்றதுக்கு தான் அது கூப்பிட்றதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணித்தான், சிரஞ்சுட்டான் அந்த பிளானை. என்ன பண்ணித்தான், என்ன சொல்லிட்டு தெரியுமா, எனக்கு வேண்டாம் வேண்டாம், இங்கேயே நிறைய புல் இருக்குது, எனக்கு இதுவே போகிறோம், எனக்கு தெரியும் நீ என்னை கொன்று சாப்பிட்றதுக்கு தான் என்னை கூப்பிட்ற அப்படின்ட்டான். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியறது, சில பேர் என்ன பண்ணுவாங்க, தமது சுயநலத்துக்காக ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நடிப்பாங்க. அவங்களெல்லாம் நம்பக்கூடாது, அவங்களோட நம்ம சேர்றது ரொம்ப ஆபத்தானது. என்ன குழந்தைகளே, நான் சொன்ன கதை உங்களுக்கு பிடிச்சிதா? அப்படின்னா என்ன பண்ணணும் நீங்கள்? எப்போ போல் thumbs up. Thank you, Geeta Murali. Bye.